எனக்கு தெரிய அரசு இதில் என்ன நடவடிக்கை எடுக்க முடியும்? நீங்கள் 45 நாள் இல்லாமல் நீங்கள் கோழியை வந்து உற்பத்தி செய்ய முடியாது. கோழி திடீர்னு ரோட்டு விட்டா வளர்ந்துராது. அதுக்குன்னு சிஸ்டம் மருந்து போடணும், நீங்கள் அதை வளர்த்தணும், 45 குஞ்சை வெளிவிடணும். தொடர்ந்து அது ப்ராசஸ்ங்க அது. ஒரு முட்டை வைக்கணும், முட்டை வந்து 21 நாள் ஹேட்ச் ஆகணும். 21 நாளுக்கு அப்புறம் தான் குஞ்சு வெளியே வரும். அப்புறம் அந்த குஞ்சு கொண்டு போய் 3 நாளுக்குள்ளே அது வளர்த்துறதுக்கு விடணும். இந்த செயின் கட் ஆயிடுச்சுன்னா தான் திரும்ப நான் சொல்கிறேன். இந்த செயின் கட் ஆயிடுச்சு அப்படின்னா, உங்களுடைய உற்பத்தி பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னா, ஒன்று இங்கே கிடைக்காம விலை ஏறும், அல்லது வெளி மாநிலங்கள் குறைந்த விலைக்கு கொடுத்து மார்க்கெட்டை பிடிக்க பார்ப்பாங்க. இது ரெண்டும் நடக்கும். இதுக்கு அரசு தான் வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கோரிக்கையாக இருக்குது. இதற்கான உடனே ஏதாவது நிவாரணம் ஏதாவது இப்போ பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஏதாவது நிவாரணம் கொடுக்கறதுக்கு அரசு தரப்பில் ஏதாவது வந்துட்டு? இல்லை, நான் வந்து முன்னாடி கேட்குறேன்னா, விவசாயிகளுக்கு இந்த பிரச்சனை இருக்குது, காயற்பீத்தோட விலை அதிகமாக இருக்குது அப்படின்னா, இப்போ பல இலவசங்களை கொடுக்குது. இப்போ லேப்டாப் தராங்க, மாதம் 1000 ரூபா பெண்களுக்கு தராங்க. உணவு உலகுக்கே உணவளிக்கிற விவசாயிகளுக்கு ஏன் ஒரு 1000 யூனிட் மின்சாரத்தை இலவசமாக கொடுக்கக்கூடாது? இது நான் கேட்குற கேள்வி. ஒரு 1000 மின்சாரத்தை சரி, நீங்கள் டெம்பரரியாக ஒரு 1000 மின்சாரத்தை நீங்கள் இலவசமாக யூனிட் எடுத்துக்கங்க, ரன் பண்ணுங்கள், ப்ரொடக்ஷனை ஸ்டாப் பண்ணாதீங்கன்னு சொல்லலாம். அல்லது ரொம்ப அக்கறை உள்ள அரசாக இருந்தால் இமீடியட்டாக தலையிட்டு பேசி, நீங்கள் வந்து இதை பிரச்சனையை பண்ணாதீங்க, உடனடியாக நீங்கள் ப்ரொடக்ஷன் போகட்டும், நாங்கள் எடுத்து இதை பேசுகிறோன்னு சொல்லி ஒரு 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 சர்வே எடுத்து, இதெல்லாம் இந்த பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி கணக்கு எடுத்துங்க, இந்தந்த பிரச்சனையினால் விலை அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி காயற்பித்து, அப்போ இந்த கம்பெனிகள்லாம் கொஞ்சம் காயற்பித்து கொடுங்க, இதையெல்லாம் ஏற்பாடு பண்ணி அரசே கூட கொடுக்கலாம். இதெல்லாம் அரசு பண்ணலாம். பட் அப்படிப்பட்ட அக்கறை உள்ள அரசாக எனக்கு இன்றைய அரசு தெரியலைங்க. ஒரு எலெக்ஷன் மோடுக்கு அவங்க மாறிட்டாங்க. அதனால் எலெக்ஷன் நோக்கி அவங்களுடைய பயணம் தொடர ஆரம்பித்து விட்டதுன்னு நினைக்கிறேன் நான்.